நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சொல்லு, ஆபரேஷன் சக்சஸ் தானே? ஒரு தப்பு நடந்து போச்சு. அருணா குத்திட்டேன். சண்டைக்கு நடுவில் சம்பவம் நடந்து போச்சு. அப்புறம் சீரியஸா ஏதாவது? இல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அருணுக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படல. உண்மையை சொல்லு, அவ என்னோட பையன். அருணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. டேய், நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? என் பையனை குத்துறதுக்காகத்தான் நீ இந்த வேலையை ஏத்துக்கிட்டியா என்ன? வேணும்னே பண்ணல, தப்பு நடந்து போச்சுன்னு சொன்னல. இந்துலேகா இப்ப எங்க இருக்கா? நாம நினைச்ச மாதிரி நடந்துச்சா இல்லையா? இல்ல, அவ தப்பிச்சு போயிட்டா. அருண் வந்து அவளை அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டான். அதனால தெரியாம நான் அவனை குத்திட்டேன். நீ கூட்டிட்டு போன ஆளுங்க இருந்திருப்பாங்கல்ல? ஒரே சமயத்துல அருணையும் அவன் கூட வந்தவங்களையும் பிளாக் பண்ணணும், அதே சமயத்துல இந்துவையும் கொல்லணும். எல்லாம் கைமீறி போயிடுச்சு. என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? இன்னொரு தப்பு நடந்துருச்சு. நான் நீரஜாவோட அண்ணன்னு இந்துக்கு தெரிஞ்சிடுச்சு. அவளதான் கொல்ல போறமே நினைச்சு என்னை பத்தின உண்மையை சொல்லிட்டேன். ஐயோ, ரொம்ப ரொம்ப பிரச்சனையாடுமே. இதுக்காகத்தான் நீரஜா பெங்களூர்ல இருந்து வந்தாளா? ஆமா, இந்துகிட்ட என் பேரை ஒண்ணு நீ சொல்லலையே. இல்ல. அப்பா, உண்மையை தானே நீ சொல்ற? சொல்லவே இல்லை. அதிர்ஷ்டம், கொஞ்சம் தள்ளி குத்தி இருந்தா உங்க இதயத்துல குத்து விழுந்திருக்கும். நல்ல வேலை, வேற எங்கேயும் பெருசா அடிபடல. பயங்கர பாடி பெயினா இருக்கு டாக்டர். கத்தி குத்து விழுந்திருக்குல, அப்படித்தான் இருக்கும். வேணும்னே வந்து உங்களை அட்டாக் பண்ணாங்களா என்ன? இல்ல, எதர்ச்சியா நடந்ததுதான். நான் எப்போ டிஸ்சார்ஜ் ஆகலாம் டாக்டர்? இப்பதானே வந்திருக்கீங்க, அதுக்குள்ள டிஸ்சார்ஜ் ஆகணுமா? அப்சர்வேஷன் டைம் கூட இன்னும் முடியல. டெம்பரேச்சர் அப்புறம் வேற ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்க்கணும். சிஸ்டர், சரி, ரெஸ்ட் எடுங்க. சிஸ்டர், என்னோட ஒய்ஃப் வெளியில இருக்காங்க, கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? டாக்டர் கேட்டுட்டு அனுப்புறேன். நீரஜாவோட அண்ணனா? ஆமா, அவன் பேரு நிரஞ்சன். அவன் நீரஜாவோட அண்ணன்னு அவனே தான் சொன்னான். அவன் சும்மா சொல்லியிருப்பான். காமன் சென்ஸ் இருக்கிறவங்க யாராவது இப்படி சொல்லுவாங்களா? என்னை கொல்றது தானே அவங்களோட நோக்கம். அப்ப எனக்கு தெரிஞ்சா என்ன இருக்கு? அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நான் சாகணும்னு நினைச்சிருப்பாங்க. அப்படின்னா இந்த கதையில நிறைய வில்லன்க இருக்கானுங்க போல இருக்க. என் வீட்டுக்கார்கிட்ட இப்போதைக்கு நீங்க எதுவும் சொல்லாதீங்க. ஏன்னா
நீரஜாவை அம்பாட்டுக்கு கூட்டிட்டு வந்தது என் வீட்டுக்காரோட அப்பா தான். அவளோட அண்ணன் தான் நிரஞ்சன்னா அதுவும் அது பத்தின விஷயங்களும் என் மாமனாருக்கு தெரியாம இருக்காது. அவர் இவ்ளோ பெரிய சதிக்கு கூட்டா இருந்திருக்காருன்னு தெரிஞ்சா என் வீட்டுக்கார் கஷ்டப்படுவாரு. அப்படிலாம் இல்ல இந்து, அருணுக்கு தெரியணும். இந்த மாதிரி சில பிரச்சனைகளை இப்ப வேண்டாம் அப்புறம் பாத்துக்கலாம்னு சொன்னாலே அது பிரச்சனையில தான் முடியும். நம்ம இந்த மாதிரி விஷயங்களை மறைக்கிறதுனால தான் நமக்கு தேவையில்லாத பிரச்சனைலாம் வருது. உதாரணமா எவ்வளவு வேணா சொல்லலாம். முதல்ல அவர் இங்க இருந்து டிஸ்சார்ஜ் ஆகட்டும். காயம் அந்த அளவுக்கு பெருசா இல்லைன்னு தோணுது. டாக்டர் கிட்ட கேட்கலாம். நான் போய் கேட்டுட்டு வரட்டுமா? அருண் கூட வந்தவங்க யாரு? நான் தான். நீங்க உள்ள போங்க. சிஸ்டர், அவருக்கு ஏதாச்சும் பெரிய பிரச்சனையா? இல்ல, உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு. நான் போய் பார்த்துட்டு வரேன். என்னங்க? இதுக்கப்புறம் நான் அதை மறைக்க போறதில்ல. அருண் கல்யாணம் பண்ணது என் வளர்ப்பு மகளை தான். இந்துலேகா பார்வதி அம்மாவோட பொண்ணு. இந்து, இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல. இருந்தாலும் எனக்கு வலிக்குது. நூல் இலையில தான் நீங்க பிழைச்சிருக்கீங்கன்னு டாக்டர் சொன்னாரு. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் ஹார்ட்ல பட்டிருக்கும்னு சொன்னாரு. ஐயோ கடவுளே! ரகு எங்க? வெளியே இருக்காரு. நீ இந்த சேர்ல உட்காருந்தோ. எதுக்காக இதெல்லாம் நடந்ததுன்னு எனக்கு சத்தியமா புரியல. இந்து, நீ எப்படி அவங்க கிட்ட மாட்டின? நம்ம கார் ரிப்பேர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஒர்க் ஷாப்க்கு போனீங்கல்ல, அருண் சாரோட ஒய்ஃபா? ஆமா. உங்களை கூட்டிட்டு வர சொல்லி சார் சொல்லியிருக்காரு. என் வீட்டுக்கார் ஒர்க் ஷாப்ல இருந்து ஆளை கூட்டிட்டு வரேன்னு சொன்னாரு. அவர் வர கொஞ்சம் லேட் ஆகும் போல, அதனால என்ன கூட்டிட்டு வர சொன்னார் மேடம். வாங்க மேடம், வந்து உட்காருங்க. Either switched off or not reachable at the moment. Please try later. போய் உட்காருங்க மேடம். எனக்கு அப்ப எந்த சந்தேகமும் வராததுனால நான் அந்த கார்ல ஏறிட்டேன். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் நீங்க எங்கன்னு அவர்கிட்ட கேட்டேன். ஆனா அவர் எதுவுமே பேசல. ஏதோ ஆபத்துன்னு எனக்கு தோணுச்சு. நான் வண்டியை நிறுத்த சொன்னேன். ஆனா அவர் அதை மைண்ட் பண்ணவே இல்லை. நான் சத்தம் போட ஆரம்பிச்சப்போ என் முகத்துல ஒரு கர்ச்சீஃபை வச்சு அமுக்குன மாதிரி ஞாபகம் இருக்கு. அப்புறம் நான் கண்ணை திறந்து பார்த்தா எனக்கு தெரியாத ஏதோ ஒரு இடத்துல இருந்தேன். கடத்தினது யாருன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? தெரியாது.
எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ ஒரு டாக்டரை கூட்டிட்டு வந்தாங்க. அந்த டாக்டர் கிட்ட கேட்டு அவரோட போன்ல இருந்து தான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஆனா அவர் என்ன 2 வாரத்துக்கு மேல பேச விடல. அவர் ஒரு டாக்டர் தானே? நான் அவர் கால் பண்ணேன். அவர் சொன்னதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்க அங்க வந்தோம். ஆனா ஒன்னு அங்க கண்டுபிடிக்க முடியல. நான் அங்கதாங்க இருந்தேன். நீங்க வந்ததை நான் பார்த்தேன். ஆனா பேசவோ கூப்பிடவோ முடியல. என் வாய பேண்டேஜ் போட்டு அடைச்சு வச்சிருந்தாங்க. ஆனாலும் நான் அதெல்லாம் எடுத்துட்டு வெளியே வந்தேன். நான் அங்க வர்றதுக்குள்ள நீங்க கிளம்பிட்டீங்க. மறுபடியும் நான் அவங்க கஸ்டடிக்கு போயிட்டேன். ஓ மை காட். அன்னைக்கே நான் மறுபடியும் அந்த டாக்டருக்கு கால் பண்ணேன். அப்போ வேற ஒரு ஹிந்திக்காரன் காலை அட்டன் பண்ணான். ரொம்ப குழப்பமா இருக்கே. வேணும்னே நம்மள ஒழிச்சு கட்டணும்னு பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா யாரு? அது எனக்கு தெரியல. சதி பண்ணது யாரா வேணா இருக்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்க வேண்டாம். தூரமா எங்கேயாவது போயிடலாம். நீ அப்படி சொல்ற? இப்ப என்ன கடத்தினவங்க மறுபடியும் வந்தாங்கன்னா அது யாருன்னு உனக்கு ஞாபகம் இருக்கான்னு? ஐயோ இல்ல. ஓடி போறதுல அர்த்தமே இல்ல. யாரா இருந்தாலும் அவங்களுக்கு தெரியாம ஃபாலோ பண்ணணும். மறைஞ்சிருந்து இதுக்கு பின்னாடி யாரு இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். உங்க நிலைமை இப்போ மோசமா இருக்கு. நம்மள சுத்தி எதிரிங்க இருக்காங்கன்னு எனக்கு இப்ப தோணுது. எனக்கும் உனக்கும் இவ்வளவு நாள் இல்லாத எதிரிங்க இப்ப எங்க இருந்து வந்தாங்கன்னு தெரியல. ஒன்னு கடத்தி என்ன கொலை முயற்சி பண்ணி இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அதை நாம தெரிஞ்சுக்கணும். அதை கண்டுபிடிக்கலாங்க. சொத்தை விட நமக்கு முக்கியம் நம்ம உயிர் தான். நான் நம்ம 2 பேரை மட்டும் சொல்லல, குழந்தையோட சேஃப்டியும் பார்க்கணும்ல. அம்மா, சொத்தை பத்தி இப்ப எதுக்காக சொன்ன? நான் சும்மா தாங்க சொன்னேன். அப்பா நடந்தது ரிப்போர்ட் பண்ண போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காரு. அதை ரிப்போர்ட் பண்ணி எந்த பிரயோஜனமே இல்ல. அம்பாட்டிக்கே திரும்ப போவோன்னு நீரஜா கண்டிப்பா நினைச்சிருப்பா. நாம வெட்டி வேஷம் போட்டோன்னு அவளுக்கு தோணணும். வெட்டியா வேஷம் போட்டதா? அவங்க யாரும் இல்ல, பார்வதி அத்தை தான். வீட்டுல இருந்து கிளம்பி போனது சொந்த பொண்ணுதான்னு தெரிஞ்சுக்காம இருக்கிறது வெட்டி வேஷம் இல்லாம வேற என்னன்னு சொல்ற? என்னங்க? என்ன நான் சொல்றது சரிதானே? அதுவும் உன் மனசுல இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்பா அப்பா உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? ஏதாவது இல்ல, எல்லாத்தையுமே சொன்னாரு. போக வேண்டிய இடத்துக்கு தான் கடவுள் கொண்டு போய் சேர்த்தாரு. நானும் லேட்டா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அத பத்தி நான் உங்ககிட்ட இது வரைக்கும் சொல்லாம இருந்தது. எனக்கு அது புரியுதுமா. நீந்தான் அத்தையோட மகன்னு தெரிஞ்சா கூட இதே மாதிரி பாசம் தான் இப்பயும் இருக்கும். என்ன காரணம்னு தெரியுமா? உன்கிட்ட பாசம் கட்டுற விஷயத்துல நிறக்கூடம் தான் என்னுடைய பாசம். அதுல இருந்து ஒரு துளி பாசம் கூட இனி குறையாத. அதான் உறுதி. என்னங்க?
யாரை பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா, என்னுடைய அப்பாவை. தம்பி, இது ஏசி ரூம் இல்லையா? கொஞ்சம் சௌரியமான ரூமுக்கு மாற்றிருக்கலாமே. எனக்கு இங்கே கம்ஃபர்டபுளாக தான் இருக்கா. ரூமை மாற்றி தர்றதுக்கு நான் இப்போவே ஏற்பாடு பண்ணுறேன். வேண்டாம், நீங்கள் உட்காருங்க. இந்து எங்க? ரெஸ்ட் எடுக்க சொல்லி நான் வேற ரூமுக்கு அனுப்பியிருக்கேன். அங்கே தான் இருக்கா. இருங்க, கூப்பிட்றேன். டேய், வேண்டாம் வேண்டாம். இவ்வளோ நேரம் இங்கேருந்து ரொம்ப டயர்டாக இருப்பா. போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரட்டும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கூப்பிட்றேன். அட வேண்டாப்பா, பரவாயில்ல விடு. நான் டாக்டரை பார்த்து பேசினப்பா, பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்ட்டாரு. எனக்கு இன்ஃபார்ம் கிடைச்சதும் உடனே கிளம்பி வரலான்னு நினச்சேன். ஆனால் எனக்கு டைம் கிடைக்கல. நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்னு உங்களுக்கு யார் சொன்னதா? யார் சொன்னாங்கன்னா, ஆஃபீஸில் மூர்த்தி சொன்னார்னு நினைக்கிறேன். இல்லை வேற யாராவது இருப்பாங்களோ. உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டு நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன்ப்பா. யார் சொன்னாங்கங்கிறது கூட மறந்து போச்சு. ஆமாம், இப்போ வலியெல்லாம் பரவாயில்லையா? எப்படி இருக்கு? எதுவாக இருந்தாலும் சொல்லு, நம்ம வேற ஹாஸ்பிட்டல் கூட போயிடலாம்ப்பா. ஃபிசிக்கலி ஐம் ஆல் ரைட். குத்துப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்குன்னு நீங்கள் அத்தைக்கிட்ட சொன்னீங்களா? இல்லை, அவளுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவா. பொறுமையாக சொல்லிக்கலாம். வீட்டில் ஏதோ விசேஷம்னு நான் கேள்விப்பட்டனே. விசேஷமா? ஓ, பார்வதியோட ப்ராப்பர்ட்டியை மகப்பேரில் எழுதி வச்சது சொல்லியிருப்பாங்க. அது ஒன்றும் புது விஷயம் இல்லையே. ஏற்கனவே முடிவு பண்ணது தானே. ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு சடங்கு மட்டும் நடந்தது, அவ்வளோதான். நான் அதில் இன்வால்வ் ஆகவே இல்லை. பார்வதியோட இஷ்டப்படி நடக்கட்டும்ட்டு நான் அமைதியாக இருந்துட்டேன். அதானே நல்லது. ஆமாம். மிஸ்ஸிங் ஆன இந்துவை எப்படி காப்பாத்துனீங்க அப்படின்னும், என்ன யார் குத்துனது அப்படின்னு நீங்க கேட்கவே இல்லையே. நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். மூர்த்தி தான் சொன்னார். ஓ, அப்படியா? ஆமா, உனக்கு நடந்த இந்த சம்பவம் தொடர்பா நீ யார் மேலேயாவது சந்தேகப்படுறியா? அப்படி சந்தேகம் இருக்குன்னு நான் சொல்லவே இல்லையே. இருந்தாலும் ஏதாவது ஒரு சந்தேகம் உன் மனசுக்குள்ள இருக்கும் இல்லையா? இருக்கு. சந்தேகம் இருக்கு. சொல்லுப்பா, நம்ம யாருன்னு தேடுவோம். நீங்க தேடுவீங்கல்ல? கண்டிப்பா. உனக்கு ஒரு ஆபத்து வந்தா நிச்சயம் நான் கூட இருப்பேன். உனக்கு என்ன சந்தேகம்னு சொல்லு. இந்துவும் நானும் வீட்டில் இருந்து பேக் எடுத்துட்டு கிளம்பணும். கிளம்புன கொஞ்ச நேரத்திலேயே அவளை கடத்திட்டாங்க. அந்த வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த யாரோ தான் அதை பண்ணியிருக்காங்க. இந்து காணாம போன அந்த நேரத்துல தான் நம்ம வீட்டு சொத்தை மாத்தி எழுதுனாங்க. என்ன பாருன்னு இதெல்லாம்? சொத்தை எழுதி வச்சது பார்வதி, ஆனா இந்துவை கிட்னாப் பண்ணது வேற யாரோ. இந்த ரெண்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு சொல்லு? நீ பார்வதியை சந்தேகப்படுறேன்னு சொல்ல வர்றியா என்ன? இல்ல, ஆனா அத்தைக்கு தெரியாம ஏதோ ஒரு கிரைம் நடந்திருக்குன்னு தோணுது. நடந்த சம்பவத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுது. நெவர், அப்படிலாம் இல்லை. என் மனசுல இருக்கிறத நான் சொல்றேன். யாரோ இந்துவை தவறுதலா கடத்திட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஆளை மாற்றி கிட்னாப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. உறுதியா சொல்ல முடியுமா? ஏறக்குறைய. ஆனா அது எனக்கு கன்வின்சிங்கா தெரியல. எதுவா இருந்தாலும் கண்டுபிடிக்கிறேன். முதல்ல டிஸ்சார்ஜ் ஆகுறேன். நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும். உண்மையை தெரிஞ்சுக்கணும்ல? கண்டிப்பா.
சாயங்காலம் காய வச்சேன். இப்பதான் ஞாபகம் வந்தது. ராத்திரில மழை பெஞ்சா என்ன பண்றதுன்னா சீக்கிரம் துணி எடுத்துட்டேன். உள்ள காய போடணும். சரிங்கக்கா. ம். ஓ, கொஞ்ச நேரத்துக்கு இந்த போனை நான் ஆஃப் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன். பாலக்காடுல இருந்து ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. அங்க இருந்து யார் ஃபோன் பண்றா? சொந்தக்காரங்க தான். மதியம் எங்க மாமா ஒருத்தர் கால் பண்ணும்போது தெரியாம அவர்கிட்ட நான் கோயம்புத்தூர் வந்திருக்கேன்னு தான் சொன்னேன். அப்பத்துல இருந்து மாறி மாறி ஒருத்தரா கால் பண்றாங்க. எங்க குடும்பத்துல சொந்தக்காரங்க கொஞ்சம் அதிகம். சொந்தங்கள் இருக்கிறது நல்லது தானே. நமக்குன்னு ஒரு தேவை வரும்போது கூட இருக்கிறதுக்கு ஆள் இருக்கணும்ல. நான் யார்கிட்டயும் எப்பயுமே உதவி கேட்டு போக மாட்டேன்க்கா. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருப்பேன். நம்ம இப்ப நல்ல நிலைமையில இருக்கும்போது நம்ம சொந்தக்காரங்க கூட இருப்பாங்க. ஏதோ கொஞ்சம் கஷ்டம் வரும்போது கண்டுக்காம போயிடுவாங்க. இது சொல்லவும் தான் ஞாபகம் வருது. இந்த வீட்ல இருந்தவங்களாம் எங்க போயிட்டாங்க? எனக்கு என் அண்ணனோட குடும்பம், அப்புறம் என் அம்மா மட்டும்தான் இருக்காங்க. இவங்க தான் எனக்கு நெருங்கிய சொந்தம். என் அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியும்ல. அம்மா கொஞ்ச நாளா ஊர்ல இருக்கிற மாமா வீட்டுக்கு போயிருக்காங்க. அம்மாக்கு ஒரே ஒரு தம்பி தான். உங்க மாமா என்ன பெரிய ஆளா? அம்மாவோட சின்ன தம்பி. ரொம்ப பணக்காரரு. அப்புறம் ஏதோ பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. இங்கெல்லாம் வர்றது இல்லையா? இல்ல. உங்க மாமாக்கு உங்க மேல ஏதோ கோவம் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அப்படிதான்க்கா இருக்கும். நீரஜா இங்க வந்ததால தானே இந்த பிரச்சனையே. உங்க மாமா கோவப்பட்டதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. அவர் கிடக்குறாரு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.